வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தில் பயனுள்ள விவாதங்களை நடத்தி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைக்கு வரும் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் பயனுள்ள விவாதங்களை நடத்தி உறுப்பினர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் பெருந்தொற்று பாதிப்பு குறித்து நாளை மாலை தாம் விளக்கம் அளிக்க உள்ளதாக கூறினார். கண்ணியமான சூழலில் பதிலளிக்க உறுப்பினர்கள் அரசை அனுமதிக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் சுமார் 40 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் குறைந்தது ஒரு தவணை கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெருந்தொற்றால் உலகம் முழுவதும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் அர்த்தமுள்ள விவாதம் நடைபெறுவதையே அரசு விரும்புவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் மத்திய அமைச்சரவையில் புதிதாக இடம்பெற்றுள்ள அமைச்சர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவைக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசிய அவர், பெண்கள், ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் விவசாயிகளின் குடும்பத்தினரும் அமைச்சரவையில் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறினார். பிரதமர் உரையாற்றியபோது பெட்ரோல், டீசல் விலை உயர்வு மற்றும் புதிய வேளாண் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. புதிய அமைச்சர்களை பிரதமர் அறிமுகம் செய்யும்போது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டது கண்டிக்கத்தக்கது, துரதிருஷ்டவசமானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. அண்மையில் மக்களவைக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற கன்னியாகுமரி தொகுதி உறுப்பினர் திரு விஜய் வசந்த் உள்ளிட்ட 4 புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரு ராம்நாத் கோவிந்தை நேரில் சந்தித்து இதற்கான அழைப்பை விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவின்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் படம் திறந்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சட்டமன்ற நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அரசு முடிவு செய்திருக்கிறது. அந்த விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவை நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக குடியரசுத் தலைவரிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த விழாவில் தலைவர் கலைஞர் அவருடைய திருவுருவப் படத்தை சட்டமன்ற வளாகத்திற்குள் திறந்து வைக்கப்படும். அதை ஒட்டி மதுரையில் கலைஞர் பெயரால் அமையவிருக்கக்கூடிய நூல் நிலையம், அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவையும், சென்னை கிண்டியில் அமையவிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையையும் அடிக்கல் நாட்டு விழாவையும், அதேபோல் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு குறிக்கக்கூடிய வகையில் சென்னை கடற்கரை சாலையில் அமையவிருக்கக்கூடிய நினைவு தூண், அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவையும் நடத்தி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். மேகதாது அணை விவகாரத்தில் பிரதமர் மற்றும் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு உறுதி அளித்திருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், இந்த பிரச்சினையில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்த வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார். கோவிட் 3வது அலையை சமாளிப்பதற்கான பணிகளில் மாநில அரசு முனைப்புடன் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். கோவிட் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் முறையாக கடைபிடித்தால் 3வது அலை வராமல் தடுக்க முடியும் என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை சின்னமலையில் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், 3வது அலை ஏற்பட்டால் பாதிப்பு கடுமையாக இருக்கும் என மத்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டினார். எனவே மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்த்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முகசுத்தம் பராமரிப்போம், தடுப்பு மருந்தை தயங்காமல் செலுத்திக் கொள்வோம். நோய் தொற்று குறித்த தகவல்களை 104 மற்றும் 0429510500 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்வோம். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 8,16,471 மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் மாணவர்களின் தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்பட்டது. மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். வரும் 22ஆம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியல்களை மாணவர்கள் ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் திருப்தி இல்லாத மாணவர்கள் வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் தேர்வு எழுதலாம் என்று அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைக்கு வரும் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் இம்மாதம் 31ஆம் தேதி வெளியாக உள்ளதால் அனைத்து மாணவர்களும் விண்ணப்பிக்க ஏதுவாக அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது என்றார். பொறியியல் கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரிகள், அந்த அனைத்து கல்லூரிகளுக்குமான இடம், அவர்களுக்கான சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். சிபிஎஸ்இ ரிசல்ட் மதிப்பெண்களும் 31ஆம் தேதிக்குள் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் 26ஆம் தேதி இந்த மாதம் துவங்கி அடுத்த மாதம் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் நம்முடைய டோட் மூலமாக பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்தந்த கல்லூரி மாணவர்கள் அவர்கள் விண்ணப்பிப்பதன் அடிப்படையிலே அவர்களும் அந்த கல்லூரிகளிலே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தமிழ்நாட்டில் விளைநிலங்கள் வழியாக பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டங்கள் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் இருந்துதான் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற திட்டங்கள் தற்போதைய ஆட்சியில் புதிதாக செயல்படுத்தப்படுவது போல அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியிருப்பதை மறுத்துள்ளார். மேகதாது அணை கட்டுவதை ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்த தமிழக அரசு முனைப்பு காட்ட வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் 16 மாவட்டங்களில் விவசாயம் பாதிக்கப்படுவதுடன் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என்றார். தமிழகத்தில் அஇஅதிமுகவுடனான கூட்டணி தொடர்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு கூடுதலாக கோவிட் தடுப்பூசிகள் ஒதுக்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறினார். நீட் தேர்வு யாருக்கும் எதிரானது அல்ல என்றும், கடந்த ஆண்டு நீட் தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டதன் காரணமாக கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் மருத்துவ படிப்பு பயிலும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் திரு அண்ணாமலை குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்தி. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி குறித்த செய்திகள். Cheer for India. मेरे साथ तिरंगा है, ये विजय का उद्घोष है। तू ठान ले, अब जीत को अंजाम दे। हम सब मिलकर टोक्यो जाने वाले अपने खिलाड़ियों को सपोर्ट करेंगे. Cheer for India. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக டோக்கியோ சென்றுள்ள இந்திய குழுவில் இடம்பெற்றுள்ள பி.வி. சிந்து உள்ளிட்ட பேட்மிண்டன் வீரர் வீராங்கனைகளும் டேபிள் டென்னிஸ் அணியினரும் கோவிட் பரிசோதனைகளுக்கு பிறகு போட்டி நடைபெறும் விளையாட்டு கிராமத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே அமித் பாங்கல் மற்றும் மேரி கோம் உள்ளிட்ட இந்திய குத்துச்சண்டை அணியினரும் இத்தாலியிலிருந்து இன்று காலை டோக்கியோ சென்றடைந்தனர். இந்நிலையில் படகு போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணியினர் இன்று டோக்கியோ கடற்பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டனர். हम सब मिलकर टोक्यो जाने वाले अपने खिलाड़ियों को सपोर्ट करेंगे. Cheer for India. Cheer for India. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் பயனுள்ள விவாதங்களை நடத்தி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
பொறியியல் படிப்பு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைக்கு வரும் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR நியூஸ் _சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.